கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 14:29. ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தை. ஆமாப்பா, இது மே மாதத்தின் முதல் நாள். ஆண்டவர் இந்த 4 மாதங்களும் இந்த வருடத்தில் நம்மளை கனிமணி போல பாதுகாத்து வழி நடத்தினார். இந்த 5வது மாதத்திலையும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, இந்த மாதம் முழுவதும் நம்ம செய்கிற எல்லா வேலையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பாராம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வேலையை அற்பமாக நினைக்கலாம், இல்லை மற்றவங்க நீங்கள் பார்க்குற வேலையை அற்பமாக நினைக்கலாம். நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அதை ஆசீர்வதிக்கிறதற்கு மனசும் போதுமான கிருபை ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அவரால் மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். அதனால் ஆண்டவர் இந்த மாதம் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற வேலையை ஒரு நாள் அற்பமாக நினைக்காதீங்க. ஆனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு போட்டிருக்கு. நம்ம செய்கிற வேலையில் சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் அதிகாரிகள் உங்களுக்கு கரடு முரடானவங்களா கடினமுள்ள இருதயமாக இருக்கலாம். ஆனால் பூமியில் கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்ப்படியணும்னு போட்டிருக்கு. ஏன்னா அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் எப்படி இருந்தாலும் அவங்க வார்த்தைக்கு அந்த வேலை உண்மையாக இருக்குமானா, அந்த வேலை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானா, அது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்ப்படிதலோடு செய்யணும். ஸோ நம்ம இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நினைவச்சு ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும்போது, ஏசப்பா என் வேலையை நான் செய்கிற என் கை மூலம் செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, நன்றி. ஒருவேளை உங்கள் கையில் ஒரு வருமானமும் தங்கலை, நான் வேலை பார்க்குறேன், ஆனாலும் என்கிட்ட அந்த சம்பளம் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இல்லை, உங்கள் கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் வாங்குகிற சம்பளம் ஆண்டவரே அப்பா எனக்கு அது போதுமானதாக இருக்குது, எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே, அந்த வருமானம் தங்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமாகவே இந்த மாதத்தில் உங்கள் வேலையில், உங்கள் வருமானத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.